ஜன்னல் விளங்குது இல்லை தானே, அப்படியே மொத்தமாகவே மூடின மாதிரி இருக்கு இல்லையா? யாராவது க்ரோஸ் பண்ணி போனாலும் விளங்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இதோ தபாப் பனிமூட்டம் ஒரு அளவுக்கு இருந்துச்சு, இப்போ மறுபடியும் அதிகரித்து வருது. ஒரு பக்கமும் இரவுக்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகிடும். தெரிவு நிலை, கிடைமட்ட தெரிவு நிலை வந்து ரொம்பவும் கம்மியாகி, அதாவது ஒரு அடி 2 அடிக்கு கூட, அதாவது நிலத்தில் குனிஞ்சு பார்த்தா ஒரு அடிக்கு கீழே தான் ஏதாவது விழுந்தாலும் தெரியும். சும்மா நின்று பார்த்தாலும் கீழே விளங்காத அளவுக்கு, அந்த அளவுக்கு விசிபிலிட்டி குறைவாக இருக்கும் கிடைமட்ட தெரிவு நிலை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க காலநிலை ஆய்வாளர்கள். தயவு செய்து முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனம். வீதிகளில் போகக்கூடியவங்க வரக்கூடியவங்க அனைவருமே, ஏன்னா எந்த நேரத்தில் எந்த மாதிரியான சிச்சுவேஷன் உருவாகும், காலநிலை எந்த அளவில் மாறும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா பல இடங்களில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பல பகுதிகளில், ஒரு சில பகுதிகளில் வந்து கிடைமட்ட தெரிவு நிலை ரொம்ப கம்மியாகிட்டு வரதா வீடியோக்கள் பல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சில வீடியோக்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஜஸ்ட் 1 hours அப்படின்னு ஒரு மணித்தியாலம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க. مساكم الله بالخير. طبعا الفيديو هذا مناشدة ومساعدة لأخونا بالله تعالى. الرجل راجع مستشفى العدان وقالوا له شنو بابا؟ قالوا لك مستشفى عدان. محمد شنو قالوا لك مستشفى عدان؟ عدان ايه قصي. அது வேறு ஏதோ ஒரு வீடியோ. இந்த பாருங்க, ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. சில ஏரியாக்களில் கிடைமட்ட தெரிவு நிலை ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வாகனம் ஓட்டக்கூடியவங்க, வெளியில் போகக்கூடியவங்க, வரக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி கழுவுறவங்க டெய்லி விடிய ஜாமத்தில்னா 4 மணி 3 மணி 2 மணி அல்லது இரவு நேரத்தில் சாயந்தரம் அப்படி வண்டி கழுவாதீங்க. காலையில் ஒரு 8 மணி 9 மணி அந்த மாதிரி டைமுக்கு வண்டி இருந்துச்சுன்னா, டைம் கிடச்சிச்சுன்னா மட்டும் வண்டி கழுவுங்க. இல்லைன்னா கழுவுறத்தில் எந்த பலனும் இல்லை. இப்போ நான்லாம் வண்டி கழுவினதுக்கு வெளியிலே தான், ரோட்லேயே தான் நிறுத்தி வைப்பேன். இந்த பின்னாடி முன்னாடி கண்ணாடி சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பனி வடிஞ்சு போய், பனி நீர் அப்படியே வடிஞ்சு போய் நாசமாகி போய் இருக்குது. அடுத்து வந்து தூசி காற்று. அடுத்தது முன்னாடியெல்லாம் தூசி காற்று அடித்தா வெயில் காலங்களில் வண்டி எடுத்து நம்ம கொஞ்சம் மூவாகி போகும்போது அந்த தூசிகள், வண்டியில் இருக்கக்கூடிய அந்த தூசிகள் வந்து பார்த்திங்கன்னா பறந்து போயிடும். ஆனால் அதே இப்போ பார்த்திங்கன்னா தூசி வந்து அப்படியே இருக்குது. வண்டியில் அந்த தூசிகள் வந்து டஸ்ட் அப்படியே இருக்குது, பறக்குதே இல்லை. அந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க டிரைவர்ஸ். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நானே எடுத்த வீடியோ காட்சி, எங்களுடைய வீட்டுக்கு முன்னால் நடந்த சிச்சுவேஷன். அதே மாதிரி காலையில் போய் வண்டியை பார்க்கும்போது இருந்த காட்சி, அதையும் நான் டச் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப கவனம். வெளியில் போகிறவங்க. இப்போ நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். 3:45 இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கிடைமட்ட தெரிவு நிலை கம்மியாகும். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு இன்னொரு ஒரு ஹவர் போகலாம். ரொம்ப கவனமாக இருங்க.
வெல்கம் டு நூரெலியா ஊட்டி கொடைக்கானல். நோ குவைத், தௌலத்துல் குவைத்.